ஆரம் செய்ய விரும்பும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். சளி, இருமல், தொடர் இருமல், தலைவலி, உடம்பு வலி பாதிப்பு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மழைக்காலம் பருவ மாற்றம் தொடங்கும் போது சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் வருவது இயல்புதான். ஆனா 7 நாட்களுக்கு மேல சளி மற்றும் இருமல் இருந்தா தொற்றுக்களாக கூட இருக்கலாம். எனவே சரியான சிகிச்சை மேற்கொள்வது அவசியம். சளி, இருமல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தொற்றுக்களை எதிர்த்து போராட அதிக ஆற்றல் தேவைப்படுது. அதனாலதான் அநேகம் பேர் கஷாயம், மஞ்சள் தூள் அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது குடல்ல இருக்கக்கூடிய செரிமானத்திற்கு உதவக்கூடிய முடி போன்ற படலத்தை இழக்க நேரிடுது. எனவே பின் நாட்களில் செரிமான கோளாறுகள் ஏற்படுது. இது போல எந்த பக்க விளைவுகளும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிய முறையில சளி, இருமலை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவது முறை துளசி மற்றும் மிளகு. ஒரு கைப்பிடி துளசி 10 மிளக ஒன்றா அரைத்து ஒரு நாளைக்கு 3 முறை எடுத்துக்கணும். இரண்டாவது முறை 7 கற்பூரவள்ளி இலை 10 மிளக ஒன்றாக அரைத்து ஒரு நாளைக்கு 3 முறை எடுத்துக்கணும். மூன்றாவது முறை இருமலுக்கு சூடான லெமன் டீயில் தேன் கலந்து பகல்ல குடிக்கணும். இரவு நேரங்கள்ல 1 ஸ்பூன் தேனை சாப்பிடுவதால் நல்ல மாற்றத்தை காண முடியும். நான்காவது முறை தலையணையை சற்று உயர்வாக வைத்து தூங்கும் போது இருமல் வராம தடுக்க முடியும். காலை எழுந்த உடனே 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வாய் கொப்பளிக்கணும். அப்படி செய்யும் போது இருமல், தொண்டை கரகரப்பு, கிருமிகள் நீங்கும். அவ்வப்போது வெதுவெதுப்பான நீரை பருகுவதும் சிக்கன் சூப், காய்கறி சூப் குடிப்பதும் சளி மற்றும் இருமலுக்கு ஏற்றது. முக்கியமா யூக்கலிப்டஸ் தைலத்தை சூடான நீர்ல கலந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை ஆவி பிடிக்கிறது அவசியம். இவையெல்லாம் திடீரென ஏற்பட்ட சளி, இருமலுக்கு உடனடி தீர்வாக அமையும். இதுவே நீண்ட நாட்களான சளி தொந்தரவினால பேச, மூச்சு விட, சாப்பிட கஷ்டமா இருந்தா அப்போ நான் சொல்ற இந்த பொருட்களை வைத்தியர் கடையில வாங்கி வச்சுக்கோங்க. அவைகள் என்னென்ன, எப்போ, எந்த அளவுகள்ல பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் வாங்க. ஆடாதொடை, கண்டங்கத்திரி, துளசி, தும்பை, தூதுவளை எல்லாத்தையும் சம அளவு எடுத்து அரைச்சு பொடியாக்கி காற்று புகாம வச்சுக்கணும். காலை எழுந்த உடனே 1 டம்ளர் தண்ணீர் குடிச்ச பிறகு 1 டீஸ்பூன் மூலிகை பொடியுடன் 1 டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வர சளி தொல்லை 2 வாரத்துல சரியாகும். நீண்ட நாள் ஆஸ்துமா, மூச்சு திறனால கஷ்டப்படுறவங்க 3 வாரம் சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல பலனை காண முடியும். இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யும் பொழுது சளி மற்றும் இருமல் நீங்கி மகிழ்ச்சியா வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இணைந்திருங்கள் ஊக்கம் கைவிடேல் வலையொலியுடன். நான் உங்கள் காரிகா.